விளாண்டுக்கிறீங்களா? அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னா, அங்கெல்லாம் போனால் கீழே விழுந்துருவீங்க. இங்கேயே இருக்கணும். சரியா? சொல்கிறத ஏன் கேட்காம போகிறீங்க? பார் வீட்டை பார்த்தியா? சொல்கிறத கேட்காம போதான் உங்க எழுந்துரு வா. பாருங்க, எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு அந்நியர் தினம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்கன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அம்மா சொல்றாங்க, அந்த இடத்துல போவாதடா, அங்க நிறைய கல்லுக்கு தடிக்கு விழுந்துருவ சொல்றாங்க. ஆனாலும் மீறி போய் அவன் விழுந்துட்டான்ல. அதனால்தான் நம்ம தாய் தகப்ப நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சில டைம்ல அது நம்மளுக்கு கசப்பா தான் இருக்கும், ஆனா அதுல ஒரு நன்மை இருக்கும். உங்களுக்கு தீங்கு வராதபடி, உங்களை பொல்லாப்பு நேரிடாதபடி அவங்க மூலியமா கர்த்தர் பேசுவாரு. ஆனா அதை அசட்டை பண்ணிட்டு நீங்க நிறைய டைம் உங்க இஷ்டத்துக்கு இருக்கும் போது உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல பிதாக்களே உங்க பிள்ளைகளை கோபம் மூட்டாதீர்கள்னு ஒரு வசனம் இருக்குது. அதே போல உங்க பிள்ளைகளை நீங்க கோபம் மூட்டுற அளவுக்கும் பேசாதீங்க. தாய் தகப்பன் இன்னைக்கு அன்னையர் தினம். பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருத்தரும் தாய் தகப்பனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, நம்ம தாயை நம்ம கனம் பண்ணும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். நீங்களும் உங்க பிள்ளைங்க இடத்துல எப்போதும் அன்பாவே இருங்க. அன்பா இல்லாத தாய் தகப்பன்லாம் பிள்ளைகளோட அன்பா இருங்க. உங்க குடும்பத்துல ஒரு எருசலேமின் வாழ்வை காண்பீங்க. இன்னைக்கு அன்னையர் தினத்துல கர்த்தர் சொல்றாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள். அதுதான் நியாயமா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.